இன்றைய நிறைவு செய்தியாக கடந்த 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் சார். அண்டைய நாடுகளில், நம்ம இந்தியாவை சுற்றியுள்ள அண்டைய நாடுகளில் ஸ்ரீலங்காவில் தொடங்கியது ஒரு ஆட்சி மாற்றம். பொதுமக்களே கிளர்ச்சியாளர்களாக மாறினார்கள். ஊழல், பல்வேறு காரணங்கள் காரணமா அதை சொல்லலாம். அடுத்தது பாகிஸ்தான் அப்படி ஆனது. இப்போ நேபாளுமே பற்றி எரிகிறது. அங்க பொதுமக்களே கிளர்ச்சியாளர்களாக மாறி பெரிய போராட்டம் முன்னெடுக்கிறது. அதே போல உலக நாடுகள்ல பார்க்கும்போது இப்போ பிரான்ஸ்ல மிகப்பெரிய போராட்டம் தொடங்கியிருக்கு. அங்க ஆளும் அதிபர் மேக்ரோன் ஆட்சியை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுங்க, ஒரு கேள்வி கேட்குறேன். யாரு? நம்ம இந்து கூட்டணி மக்கள். இலங்கையில் ஊழல் அதிபர் தூக்கி எடுத்து புரட்சியில தூக்கி எறிந்து விட்டார்கள். நேபாளத்தில் ஊழல் தூக்கி எறிந்து விட்டார்கள். ஏன்னா அது இவ்வளவுக்கு அது கம்யூனிஸ்ட் பிரைம் மினிஸ்டர். நேபாள் நேபாள் காங்கிரஸ்காரர் இல்லை, நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஊழல் பண்ணுவாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காக ஊரை அடிச்சு உலையில போடுவாங்கிறதுக்கு நேபாள் ஒரு உதாரணம். பங்களாதேஷில் ஊழல், அந்த அம்மா ஊழல்லாம் பண்ணல, நல்ல குளோபலைஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்தியாவில் எப்போது இது இந்தியாவில் வரும்? ஏண்டா முட்டாளை, இந்தியாவில 2014 வந்துடுதுங்கிறேன். என்னுடைய பதில், 2014 இந்திய மக்கள் யாரை தூக்கி தூரம் போட்டார்கள்? 44 சீட்டு தான் கொடுத்தாங்க. அடுத்த எலெக்ஷன்ல 55 சீட்டு தான் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? திருடனுக்கு கொடுத்தாங்க. அந்த திருடன் இப்ப ஊரெல்லாம் திருடன் சொல்லிட்டு அலையலாம். ஏன்னா இது ஜனநாயகம். இந்த அத்தனை நாட்டுக்கும் வழிகாட்டினது இந்தியா. ஊழல் செய்தால் தூக்கி போடுங்கள் என்றது 2014 காமிச்சது இந்தியாங்கிற. ஆனால் இந்தியா அதை ஜனநாயகமா காமிச்சது, இவங்கெல்லாம் வன்முறையா காமிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணு, இந்தியாவில் நடந்தது இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு புரட்சி, மௌன புரட்சி. யாரும் ஆயுதம் ஏந்தல, யாரும் எதையும் அடிச்சு கொளுத்தல. அது ஒரு மௌன புரட்சி. நீ இத்தனை வருஷம் இந்த நாட்டை ஆண்டு ஊழல் 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 என்று சொல்லி காமன்வெல்த் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு, ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு, ஆத்தர்ஸ் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு, A to Z ஊழல் பண்ணின ஒரு ஆளை, இந்த நாட்டு மக்களை நான் கன்வர்ஷன் பில் கொண்டு வருவேன் என்று வயலன்ஸ் ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க, டார்கெட்டட் கம்யூனல் வயலன்ஸ் பில் என்று. அதுல 2ஆம் தர குடிமக்களாக இந்துக்களை ஆக்குவேன்னு சொன்னதுனால இந்த மக்கள் தூக்கி தூரப்போட்டார்கள். இந்தியா தான் அப்ப பங்களாதேஷுக்கு உதாரணம், முன்னுதாரணம், இலங்கைக்கு முன்னுதாரணம், நேபாளுக்கு முன்னுதாரணம். ஒரே ஒரு விஷயம், இந்திய மக்கள் அதை எப்படி பண்ணணுமோ அவங்களுக்கே உரிய வகையில பண்ணாங்க. இங்க வெளிநாட்டு தூண்டுதல் இல்லை. இப்ப என்ன ஆச்சு? இந்தியால யார் அடிபட்டு போனாலோ அந்த திருடனை வெளிநாடு தூண்டி விடுகிறது. திருடாதவன திருடன் சொல்லணும் தூண்டி விடுகிறது. ஏன்னா இது ஜனநாயகம் இல்லையா? இப்ப இங்க வருவோம். நேபாளில் என்ன நடந்தது? நேபாளில் ரொம்ப சிம்பிளுங்க. இது நேபாள் மக்களுடைய எழுச்சி என்று சொல்லுவதை விட அங்கும் மெஷினரிகள் தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். செய்தி கொண்டிருக்கிறது. பின்னால CIA இருக்கா, அமெரிக்கா இருக்கா, இருக்கு டீப் ஸ்டேட். கொஞ்ச நாளைக்கு முன்னால இலங்கையில என்ன நடந்ததுங்கிறத நம்ம ஸ்ரீ டிவியில டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு பின்னால மெஷினரி என்ன இருந்ததுங்கிறத நீங்க ஒரு வாரம் இருக்குமா அந்த ஷோ? ஒரு வாரம் தான் இருக்கும். ரணில் விக்ரமசிங்கே அரெஸ்ட் பண்ணும்போது, ஆமா, அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கும் இந்த மெஷினரிஸுக்கும் என்ன சம்பந்தம் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பங்களாதேஷ்ல CIA தான், அமெரிக்கா தானே ஆமாம் என்பதை நம்ம எப்படி முகமது யூனூஸை கொண்டு வைத்தார்களோ அதுல இருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வச்ச நேரம் அவர் பைடன் வச்சாரு, அவர் ட்ரம்ப் வரமாட்டாருன்னு நினைச்சாரு, ட்ரம்ப் வந்துட்டாரு. இன்னைக்கு ட்ரம்ப் டீப் ஸ்டேட்ல தான் இருக்காரு. அதெல்லாம் வேற. பைடனுடைய ஆதரவு இருந்ததுங்கிறத நீங்க பார்த்தோம். இல்லை, முகமது யூனூஸ் வந்திருக்க முடியாது. அதனால ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் எல்லா இடத்துலையும் அமெரிக்காவினுடைய கை இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். பிரான்ஸ்ல அமெரிக்கா இருக்கா அப்படின்னு கேட்டா, பிரான்ஸ்ல அமெரிக்கா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல, இன்னும் செய்திகள் வரவில்லை. ஆனால்
இந்த 3 இடத்துலயும் இதே டீப் ஸ்டேட் கூட யார் இருந்தார்கள்? டீப் ஸ்டேட் கூட ஜிகாத்திகள் இருக்கிறார்கள். பாகிஸ்தான்ல இருக்கிற அதே ஜிகாத்தி. டீப் ஸ்டேட் கூட ஜிகாத்திகள் இருந்ததுனாலதான் பங்களாதேஷ்ல இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்தது. அதை ஒன்னும் டீப் ஸ்டேட் கண்டிக்கல. அன்றைக்கு எதிர்கட்சியில இருந்த ட்ரம்ப் அமெரிக்கால இருந்து கண்டிச்சார். அப்போ டீப் ஸ்டேட்டுக்கும் ஜிகாத்திகளுக்கும் தொடர்பு இருக்கான இருக்கு. இன்னைக்கு பிரான்ஸ்ல நடந்தது ஜிகாத்திகளுக்கு பின்னணி இருக்கா என்றால் இருக்கிறது என்ற பார்வைதான் நமக்கு இருக்கு. ஏன்னா பிரான்ஸ்ல என்னென்ன நடந்தது, எந்த அளவுக்கு பிரான்ஸ் ஜிகாத்திகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது, அதனுடைய சொந்த கலாச்சாரம் எப்படி போயிட்டது, அதெல்லாம் மீட்கணும் என்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். மேக்ரோன் மீண்டும் மீண்டும் சொன்னார், இந்த மாதிரி யாரோ வெளிநாட்டிலேருந்து இங்க கொண்டு நம்ம பிரான்சினுடைய அதனுடைய அடிப்படை தன்மையை மாட்டுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு புள்ளி வைக்க ஆரம்பிச்சார். ஆனா பிரான்ஸ் சின்ன நாடு. எல்லா யூரோப்பிய நாடுகளும் ஜிகாத்திகளுக்கு திறந்து விட்ட மாதிரி இவங்களாம் திறந்து விட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பிரான்ஸ் காணாம போயாச்சு. இந்த ரயட்ஸுக்கு அப்புறம், இந்த கிளர்ச்சிக்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறத நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதாவது உலகத்துக்கே ஒரு புரட்சி வழிகாட்டியது என்றால் அதுக்கு பேர் என்ன புரட்சி? பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரான்ஸ் புரட்சி தான் உலகத்திலேயே பேசுவாங்க. ஏன்னால் அந்த பிரெஞ்சு புரட்சியில தான் என்ன சொல்றது, லிபர்ட்டி பேசப்பட்டது. அந்த பிரெஞ்சு புரட்சி தான் ஃப்ரெட்டர்னிட்டி பேசப்பட்டது, சகோதரத்துவம் பேசப்பட்டது. அந்த பிரான்ஸே இன்றைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த புரட்சி நடத்த பிரான்ஸோ அந்த பிரான்ஸ் இன்னைக்கு ஜிகாத்திகளால் வீழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனா எங்கே போய் பிரான்ஸ் மாட்டி இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பிரான்ஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய இது மொத்த ஈரோப்புக்கும் போகும். ஏன்னா அங்கங்க ஈரோப் முழுக்க ஜிகாதிகள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், நாங்க வந்தானா நீங்க இருக்கக்கூடாது என்று. அதனால இதுக்கு பின்னால பெரிய நெட்வொர்க் இருக்கு. ஆனா ஜோசியத்தை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடனே உலகமெங்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் கலவரம் வரும்னு தான் சொல்லியிருக்கான். எல்லா நாட்டிலையும் இன்க்ளூடிங் அமெரிக்கா. இந்தியாவிலேயே வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கொஞ்சம் நஷ்டம் வரும்னு இருக்காங்க, ஆனா அரசுக்கு ஆபத்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அதனால இந்த பிரெஞ்சு நடந்திருக்கிறது எந்த பிரான்சில் புரட்சி என்று ஆரம்பிச்சு அந்த புரட்சி உலகத்துக்கே ஜனநாயகத்தையும் லிபர்ட்டி பிரிட்டானிட்டியை கொண்டு வந்ததோ அங்கவே இன்னைக்கு சகோதரத்துவம் பாதிக்கப்படுகிறது, சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது. அப்படின்னா ரொம்ப ஆபத்தான நிலையில் குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு காமிக்குது. இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் என்னென்ன செய்தி வருதுன்னு பார்ப்போம். செய்தி வரும்போது இதை பத்தி அதிகமாக பேசுவோம் என்று சொல்றாரு.